Hi students, welcome to Magic Max Tamil. Already chapter 2ல introduction part 1 part 2 ரெண்டுமே நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு next exercise 2.1க்கு வாங்க. introduction பார்க்கலைன்னா உங்களுக்கு இந்த exercise புரியாது. சரி, first room letter பாருங்க. Fill in the blanks. The ratio between the circumference and diameter of any circle is. என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது சர்க்கியூம்ஃபரன்ஸுக்கும் டயாமீட்டருக்கு இடையே உள்ள ரேஷியோ, ரெண்டுக்கு பிட்வீனில் ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ சர்க்கியூம்ஃபரன்ஸ்னாலும் பெரிமீட்டர்னாலும் ஒன்று தான். சர்க்கியூம்ஃபரன்ஸ்னாலும் பெரிமீட்டர்னாலும் ஒன்று தான். ரெண்டுமே சேம் தான். நம்ம என்ன சொல்வோம்? சர்க்கிள் ஆஃப் த சர்க்கியூம்ஃபரன்ஸ் என்ன வரும்? 2πr வருமா? இது இப்படியும் கூட எழுதலாம். பை எழுதிட்டு 2r சேர்த்து எழுதுங்க. ஓகேவா? அப்போனா 2rனா என்னது? ரெண்டு ரேடியஸ் சேர்ந்தது டயாமீட்டர். அப்போனா பை டினாலும் அது வந்து என்னது? பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் தான். 2πrன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பை டின்னு சொல்லலாம். அப்படின்னா 2r சேர்ந்தது டயாமீட்டர் தானே. அப்போனா பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கியூம்ஃபரன்ஸ் 2πr பை டி. சரி, இப்போ நெக்ஸ்ட் சர்க்கியூம்ஃபரன்ஸ் நம்ம ரைட் பண்ணிட்டோம், பை டி. நெக்ஸ்ட் டயாமீட்டர்னு என்ன வரும்? டயாமீட்டர்னா அதுவும் என்னன்னு ரைட் பண்ணுவோம்? டின்னு ரைட் பண்ணுவோமா? இந்த சர்க்கியூம்ஃபரன்ஸ்க்கு டயாமீட்டருக்குள்ள ரேஷியோ கேட்டால் நம்ம எப்படி எழுதுவோம்? அது ரேஷியோனா ஃபஸ்ட்டு சர்க்கியூம்ஃபரன்ஸ், அதுக்கு வந்து பை டி, நெக்ஸ்ட்டு டயாமீட்டரோடது டி. ஓகேவா? இப்போ என்னது? இப்போ ரேஷியோனாவே நம்ம டிவைட் பண்ணுவோமா? பை டி. இந்த டி கேன்சல் ஆயிருமா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? பை மட்டும்தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் பை. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சர்க்கியூம்ஃபரன்ஸுக்கும் டயாமீட்டருக்குள்ள ரேஷியோ கேட்குறாங்க. சர்க்கியூம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 2πrன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா பை டின்னு எழுதலாம். இப்போ டயாமீட்டர் நம்ம டின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ரேஷியோ கேட்குறப்ப சர்க்கியூம்ஃபரன்ஸ்க்கு பை டி, டயாமீட்டருக்கு டி. இப்போ ரேஷியோனாவே நம்ம டிவைட் பண்ணுவோம். இப்போ பை டி கேன்சல் ஆகிடுது. ஆன்சர் வந்து பை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். A line segment which joins any two points on a circle is a. அதாவது ஒரு சர்க்கிளில், சரி இங்கே ட்ரா பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா? சரி, நீங்கள் ட்ரா பண்ணுறேன். ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிள் என்னது? லைன் செக்மெண்ட் விச் ஜாயின்ஸ் எனி டூ பாயிண்ட்ஸ். எந்த பக்கம் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? எனி டூ பாயிண்ட்ஸில் ட்ரா பண்ணக்கூடிய அந்த லைன் செக்மெண்ட் பேர் என்ன சொல்லியிருக்கேன்? காட். CHORD, காட். அவங்க சொல்கிறது என்னென்னா, எனி டூ பாயிண்ட்ஸ் ஜாயின் த லைன் செக்மெண்ட். ரெண்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட் பேர் காட். ஆல்ரெடி இன்ட்ரக்ஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் பாருங்கள். The longest chord of the circle. அதாவது ஒரு சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட், அதில் ஜாயின் ஆகக்கூடிய அந்த கார்டு பேர் என்னது? டயாமீட்டர். அதுக்கு பேர் என்னது? டயாமீட்டர். அப்போ லாங்கஸ்ட் கார்டு என்னது? டயாமீட்டர். DIAMETER, டயாமீட்டர். அதுக்கு ஸ்பெல்லிங்கில் நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். அதாவது பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிளில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? ரேடியஸ், டயாமீட்டர், காட். இதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் என்ன பண்ணிக்கணும்? சர்க்குலர், ஆர்க்கு எல்லாமே ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். The radius of a circle of diameter 24 centimeter. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர்னா என்னது? டின்னு சொல்வோமா? டி ஈக்குவல்ட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 சென்டிமீட்டர். இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? டயாமீட்டரோட பாதி தான் நம்மளுக்கு ஆர். அப்போ நான் ஆர் என்ன பண்ணணும்? ஆர் ஈக்குவல்ட்டு டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிது? ரேடியஸ் கிடச்சிடும். இப்போ டி என்ன வருது? 24ஆ? அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. என்ன வரும்? 2 டேபிளாக பண்ணால் 1 2 is 2, 2 2s are 4. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? 12 வருது. இப்போ டயாமீட்டர் கொடுத்துட்டு ரேடியஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்? 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சர் என்ன வருது? 12 சென்டிமீட்டர். 24 சென்டிமீட்டரில் பாதி தான் நம்மளுக்கு ரேடியஸாக வரும். ஓகேவா? இப்போ பாருங்க, இங்கே நான் ட்ரா பண்ணுறேன்னா இது ஃபுல்லாக சேர்ந்தது 24.
இது வந்து நம்ம என்னன்னு சொல்வோம் டயாமீட்டர். அதில் இங்கே பாதி மட்டும் இந்த பாதி மட்டும் என்னது ரேடியஸாக இருக்கும். 2 ஆர் சேர்ந்தது நமக்கு டயாமீட்டர். அப்போ நீங்கள் 12 இருக்கும், இங்கே 12 12 24. இப்போ நான் டயாமீட்டர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், அதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ரேடியஸ் கிடச்சிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்கள். A part of circumference of a circle is called. இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இப்போ சர்க்கியூஃபரன்ஸ் நம்ம என்னது, சர்க்கிளோட டோட்டல் லெங்த்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சர்க்கியூஃபரன்ஸ் சொல்லுவோம். அதில் ஒரு பார்ட், இந்த பார்ட்டுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, சர்க்குலர் ஆர்க். சர்க்கிளோட சர்க்கியூஃபரன்ஸில் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது என்னது, சர்க்குலர் ஆர்க். இதுக்கு என்ன ஆன்சர் வரும், சர்க்குலர் ஆர்க். CIRCULARARC சர்க்குலர் ஆர்க்குங்க ஒரு பார்ட் ஆஃப் அ சர்க்கியூஃபரன்ஸ். ஓகேவா, சர்க்கிளோட ஒரு பார்ட், இந்த பார்ட்டு தான் என்னது, சர்க்குலர் ஆர்க். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபில்லப்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், எல்லாமே ஃபார்முலா தான். நீங்கள் அந்த இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வந்துட்டீங்க, இதை டக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. சர்க்கிளோட ஏரியா என்ன ஃபார்முலா வரும், பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட் சர்க்கியூஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள்னாலும் பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்னாலும் ஒன்று தான். ஓகேவா, அதுக்கு என்ன ஃபார்முலா, 2πr. ஓகேவா, நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த செக்டர் ஆஃப் அ சர்க்கிள். சர்க்கிளோட ஏரியா ஆஃப் த சர்க்கிள், அதுக்கு நான் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், θ/360 இன்ட்டு πr ஸ்கொயர். இங்கே ஏரியான்னு வந்திருக்கா, இப்போ செக்டர்னா அதில் டிகிரி இருக்குமா, அப்புறம் இந்த ஃபார்முலா θ/360 இன்ட்டு πr ஸ்கொயர். நெக்ஸ்ட் சர்க்கியூஃபரன்ஸ் ஆஃப் அ செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்க்கு என்ன ஃபார்முலா, π + 2 இன்ட்டு r. இதுதான் 4th ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த கோட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள். உங்களுக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு πr ஸ்கொயர் தெரியும். இப்போ ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள்னா அந்த πr ஸ்கொயரை 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் த கோட்ரண்ட் சர்க்கிள்னு கேட்டிருக்காங்களா, அதை நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கோட்ரண்ட் கிடச்சிரும். இப்போ இதுதான் 5th ஒன். ஓகேவா, அதில் நீங்கள் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபார்முலா ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.